Yeah, hi all. So I think someone joined. Hi Sivaram. Yeah, hi Sivaram. So Hi, hello. okay. So maybe I can start actually. So yeah, Yeah, fine. So yeah, இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் என்ன நடந்தது என்னோட தேர்ட் எபிசோடில் என்னதுனாக்க ஸோ மார்ச் 2023 அப்போ ChatGPT-ல நடந்த ஒன் ஆஃப் தி இஷ்யூ மார்ச் 2023 ChatGPT-ல நடந்த ஒரு இஷ்யூ. ஸோ அதையே நம்ம இப்போ எடுக்கிறோம் அப்படின்னாக்கா this is a regular issue that happens with any other third party applications. Okay, எதில் பிரச்சனைனாக்கா ரெட்டிஸில் பிரச்சனை. ஸோ ஃபஸ்ட்டு இந்த அவுட்டேஜ் ஆர் லைக் இந்த ஒரு இஷ்யூ என்ன பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மொதல் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சில யூசர்ஸ் ஓகே இப்போ 2 யூசர் ஆக்டிவாக இருக்குன்னு வச்சுப்போம். மேபி இப்போ ஒருத்தர் வந்து இந்தியாவில் இருக்கார், இன்னொருத்தர் வந்து யூஎஸில் இருக்காருன்னு வச்சுப்போம். 2 பேருமே ஆன்லைனில் இருக்காங்க. ஸோ தேவர் ஏபிள் டு சி இந்த யூசருடைய சாட் ஹிஸ்ட்ரி அண்ட் டைட்டில்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி இந்த யூசர் இவரையும் பார்க்க முடிஞ்சுது. விச் மீன்ஸ் ஒரு யூசரால் இன்னொருத்தருடைய டைட்டில்ஸ் சாட்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். லைக் தே மைட் நாட் நோ லைக் ஓகே இதுதான் இந்த யூசருடைய டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்குறோங்கிற மாதிரி இருக்காது. பட் இந்த ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் தி பெய்டு யூசர்ஸ் அரௌண்ட் லைக் 1.2% ஆஃப் தி பெய்டு யூசர்ஸ்க்கு ஒரு 9 hour விண்டோ கேப். ஓகே, ஸோ இட் இஸ் நாட் லைக் ஃபுல்லாக நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது. அந்த 9 hour விண்டோ கேப்பில் அவங்களும் ஆன்லைனில் இருந்து இன்னொரு பெய்டு யூஸரும் ஆன்லைனில் இருந்தாங்கன்னா தேவர் ஏபிள் டு சி தி அதர் பர்சன்ஸ் பேமெண்ட் ரிலேட்டட் இன்ஃபோ. இதையுமே பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுக்கான மூல காரணங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரெட்டிஸ் அண்ட் ரெட்டிஸ் அகைன் அஸ் எ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ டூலாக இட் இஸ் ஃபைன். பட் இதுக்கு எழுதப்பட்ட ஒன் ஆஃப் தி ஒரு பேக்கேஜ் ஆர் லைக் எஸ்டிகே ஆர் சம்திங் யூ கேன் கால். ஸோ பைத்தான் எழுதப்பட்ட அந்த ரெட்டிஸ்ங்கிற பேக்கேஜில் தேர் வாஸ் ஒன் இஷ்யூ. ஃபைன், பிஃபோர் கோயிங் டு திஸ் ஏன் அவங்க ரெட்டிஸில் வச்சாங்கனாக்கா ஸோ ஒவ்வொரு தடவையும் இப்போ யூஸரோட இன்ஃபோ வந்து திருப்பி நான் டிபிலேருந்து ஃபெச் பண்ணிட்டு வந்தேனாக்கா தட் வில் பி லைக் லாட் அமௌண்ட் ஆஃப் லைக் ஐஓ ஆப்ரேஷன்ஸ் டு தி டிபி. ஸோ அகைன் அதோட லேட்டன்சி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் நான் கட் டவுன் பண்ணுறோங்கிறதுனால ஐ எம் புட்டிங் ஆல் தி ஃப்ரீக்வென்ட்லி ஆக்சஸ் டேட்டா இன்டு திஸ் கேட்ச். அதுதான் என்னுடைய நோக்கம். கேட்சுக்கு நான் இங்கே ப்ரிஃபர் பண்ணப்பட்ட டூல் வந்து ரெட்டிஸ். இவங்க வந்து ரெட்டிஸை ஒரு கிளஸ்டரில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அஸ் எ ஜென்ரல் அப்ரோச் இப்போ நீங்கள் எனி டிபிக்கு நீங்கள் டிபி ஆர் எனி அதர் மெமரி ரிலேட்டட் ஸ்டஃபுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா வாட் வி வில் டூ அவர் அப்ரோச் வில் பி டு கனெக்ட் ஏ pool of connections. We won't create like infinity amount of connections. We will be having some pool of connections. ஸோ இப்போ இதில் நான் ஒரு 10 கனெக்ஷன்ஸ் நான் உருவாக்கி இங்கே வச்சுருப்பேன். ஸோ அந்த கனெக்ஷன் தான் என்னோட ஒட்டுமொத்த அப்ளிகேஷனும் ஏதாச்சும் தேவைன்னா இங்கேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிட்டு திருப்பி இதில் போட்டுரும். ஸோ அதுதான் என்னுடைய நோக்கம். இப்போது என்ன ஆச்சு அப்படின்னாக்கா இந்த ரெட்டிஸில் அவங்க redis-py யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் தேவர் யூஸிங் async. ஏசிங்க்னா என்ன அப்படிங்கிறத நம்ம மேபி ஒரு ஹை லெவலாக நான் சொல்கிறேன். எப்படின்னாக்கா சில விஷயங்கள் சிங்க்ரனஸாக நடக்கும், ஒன் ஆஃப்டர் தி அதர். இது நடந்து முடிச்சிட்ட பிறகு தான் அடுத்ததெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். சே லைக் ப்ராசஸ் 1, ப்ராசஸ் 2, ப்ராசஸ் 3 அந்த மாதிரிலாம் போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு இட் மைட் டிபெண்ட் ஆன் சம் எனி அதர் ஒரு இன்புட் ஆர் எனி அதர் அவுட்புட் எனி அதர் ஒரு ஆப்ரேஷன் ஒரு லைக் ஐஓ ஆப்ரேஷன் டிபெண்ட் பண்ணி இருக்குது.
அந்த டேட்டா வரலாம், வராமலையும் போகலாம். இட் கேன் டேக் எ டிலே ஆர் லைக் இட் கேன் வெயிட் ஃபார் ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிட்டு அது ரெஸ்பான்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அந்த வெயிட் பண்ணுற டைம் இஸ் ஏ லாஸ்ட் டைம். அது வேறு எங்கேயாச்சும் யூஸ் பண்ணலாம், அடுத்த ஸ்டெப்புக்கு என்னால் நகர முடியும், நகர்ந்து அதையுமே என்னால் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு திஸ் ஏசிங்க் இஸ் ஹெல்ப்ஃபுல். இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஹோட்டலுக்கு, இது வந்து ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, நீங்கள் ஒரு இட்லி ஆர்டர் பண்ணுறீங்க. இப்போ வெயிட்டர் வராரு, நீங்கள் இட்லி ஆர்டர் பண்ணி வெயிட்டர் வந்து திரும்பி மாஸ்டர்கிட்ட போய் சொல்லி அவர் இட்லி செஞ்சு திரும்பி எடுத்துகிட்டு வர வரைக்கும் வெயிட்டர் உங்களே பார்த்துட்டு இருந்தாருன்னா அவரால் மற்ற டேபிள்லாம் பார்க்க முடியாது. அவர் என்ன பண்ணுவார், உங்கள்கிட்ட ஆர்டர் கேட்பார், ஓகே இந்த டேபிளுக்கு 2 இட்லி சொல்லிடுவார், அடுத்த டேபிளுக்கு போயிடுவார். இட்லி பேரலாக ரெடி ஆகினே இருக்கும். இட்லி ரெடி ஆயிடுச்சுன்னா அங்கேருந்து செஃப் வந்து சொல்லிடுவார், இட்லி ரெடி ஆகிடுச்சு, இந்த அப்போ எடுத்துகிட்டு போன்ட்டு. அப்புறமா வெயிட்டர் அங்கேருந்து இட்லி எடுத்துகிட்டு வந்து உங்கள் டேபிள் வைப்பார். So here the waiter is not actually waiting for the idli to be prepared. அதான் இங்கே மேட்டர். அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னாக்கா ஏசிங்க்ரனஸ் அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். அண்ட் தென் இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னாக்கா we are using coroutines, which means I can make a function to pause. நீ ஓகே எக்ஸீட் ஆகிடுக்கிற, இப்போ இந்த இடத்துல நிப்பாட்டு, நான் இன்னொரு டனுக்கு நான் வந்து என்னுடைய அலோகேஷனாக மிசிபி அலோகேஷனாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இட் இஸ் பாசிபிள் இன்சைட் ஏசிங்க். இப்போ இதில் தான் பிரச்சனையாக வருது. இப்போ நார்மலாக செட்டு கெட்டு எல்லாமே நம்ம பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து இங்கே இருக்கா, இப்போ நான் எடுத்துக்கிறேன். இங்கே நான் வந்து இப்போ நான் ரெடிஸ் வந்து டாக்கரில் போட்டு ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து செட் நேம் ABCD அப்படின்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. திருப்பி நான் கெட் நேம் நான் கொடுத்தேனாக்கா ஐ எம் கோயிங் டு கெட் திஸ் வேல்யூ. திஸ் ஆர் நாட் சூப்பர் ஃபைன், அல்ட்ரா ஃபைன், நோ இஷ்யூஸ். பட் இது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஏசிங் மெக்கானிசம்குள்ளே நீங்கள் உள்ளே திணிக்கிறீங்க, அப்போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நவ் யூசர் ஆர் திஸ் நாட் யூசர். இப்போ வந்து இந்த இடத்துல எப்படின்னாக்கா தி ChatGPT itself, ChatGPT சர்வர்னு வச்சுப்போமே. இந்த சர்வர் வந்து இட்ஸ் கிவிங் எ ரெக்வஸ்ட் டு தி Redis. கொடுத்துட்டு அவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா இந்த ரெக்வஸ்ட்டை கொடுத்துட்டானுங்க, செட் பண்ணிக்கோ லைக் ஒரு வேல்யூவை செட் பண்ணிக்க வச்சுக்கோன்னு சொல்லிடுறாங்க. ஓகே இது வச்சுக்கிச்சு. அகெயின் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அது கெட் பண்ணுறானுங்க. மேபி இங்கே நான் செட்டுன்னு எழுதுகிறேன். இங்கே வந்து அதை கெட் பண்ணுறாங்க. கெட் ரெக்வஸ்ட் இதுக்கு போயிடுச்சு. எதுக்கு? ரெடிஸ்க்கு போயிடுச்சு. இது எல்லாமே ஏசிங்கில் நடக்குது. இப்போது இந்த ரெக்வஸ்ட் போயிடுச்சு. இதுலேருந்து ரெஸ்பான்ஸ் வரதுக்கு முன்னாடியே இது ப்ராசஸ் பண்ணிவிட்டு ரெஸ்பான்ஸ் வரதுக்கு முன்னாடியே இந்த ரெக்வஸ்ட் இஸ் பீன் கேன்சல்டு. இந்த ரெக்வஸ்ட்டை கேன்சல் பண்ணிடுறாங்க. அப்போ தான் இந்த இஷ்யூஸே நடக்குது. இந்த ரெக்வஸ்ட் கேன்சல் ஆகிறதுனால இப்போ இந்த ரெஸ்பான்ஸ் தனித்தனியாக இருக்குது. ஓகே, யாராச்சும் வந்தாங்கன்னா எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. இது நீங்கள் எப்படி ரிலேட் பண்ணி பார்க்கலான்னா, நீங்கள் ஒரு டீ கடைக்கு போகிறீங்க. ஸோ மாஸ்டர் இருக்கிறாரு, இங்கே தான் கவுண்டர்னு வச்சுப்போமே. நீங்கள் டீ இங்கே நீங்கள் நின்றுட்டுக்கிறீங்க. ஓகே, am I audible now? நான் பேசுறது கேட்குதுங்களா?
okay, so I guess yeah. So internet cut ஆயிடுச்சு, ஸோ அதனால தான் no issues, fine. Now I'm just sharing it again. So என் மிஷின் இப்போ விசிபிளாக இருக்குல்ல? இப்போ இருக்குது. ரைட், ஃபைன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் அந்த கடைக்கு போயிட்டு நான் டீ கேட்கணும்னு வச்சுக்கோங்க, அவன் ரெடி பண்ணி திருப்பி அதை எடுத்து வைக்கிறதுக்குள்ளாரையே ஐம் மூவிங் அவுட். ஓகே, ஸோ அப்போது இந்த பர்டிகுலர் டீ என்ன ஆகும், அதுதான் இந்த கேள்விக்குறி. ஸோ இதை அவனுங்க சரியாக ஹேண்டில் பண்ணல. எதில் ஹேண்டில் பண்ணல? அந்த ரெடிஸ் பேக்கேஜில் ஹேண்டில் பண்ணல. அது வந்து ரொம்ப நாளாகவே ஹேண்டில் பண்ணல. ஸோ அது வந்து இப்போ ChatGPT தான் திருப்பி என்ன பண்ணானுங்க, ஓகே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நீங்கள் ஹேண்டில் பண்ணி தான் நீங்கள் கொடுத்துருக்கணும், நீங்கள் ஏன் ஹேண்டில் பண்ணல அப்படிங்கிற மாதிரி திருப்பி ஒரு பேட்ச் ரெக்வஸ்ட் மாதிரி கொடுத்து அது நடந்துச்சு. இதெல்லாம் என்ன வெர்ஷன்ஸில் நடந்துச்சுனாக்கா 4.5.3. ஸோ Redis வெர்ஷன் 4.5.3 பைத்தானில் வெர்ஷன் அதுலேருந்து தான் நடந்துச்சு. ஸோ நவ் வி வில் ட்ரை டு சி ஆக்சுவலி இந்த இஷ்யூ நடக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ட்ரை அவுட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு இங்கே நான் வந்து ஜஸ்ட் ஒரு டெமோ கோட் நான் இங்கே வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் அவங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னாக்கா, ஸோ ஐம் யூஸிங் async IO அண்ட் தென் இங்கே வந்து சிங்கிள் கனெக்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு கனெக்ஷன் ஆஃப்டர் another கனெக்ஷன், ஐ மீன் ஒரே ஒரு கனெக்ஷன் புல், அதை வச்சு தான் நம்ம வந்து எல்லாமே நடக்கிற மாதிரி. ஸோ இங்கிட்ட நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ரெண்டுமே செட் பண்ணிக்கிறேன். ஃபூக்கு ஃபூ, பாருக்கு பார் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வேல்யூ போச்சுனாக்கா உங்களுக்கு வந்து ஃபோன் வரும், இந்த வேல்யூ போச்சுனாக்கா பார்னு வரும். ஃபைன் கொடுத்துட்டு நவ் ஐம் கிரியேட்டிங் எ டாஸ்க் ஒரு async IOவில். இன்னும் அந்த டாஸ்க் எக்ஸிக்யூட் ஆகாது. ஐ எம் ஜஸ்ட் கிரியேட்டிங் எ டாஸ்க். ஸோ .get foo. இப்போ .get fooன்னு கொடுத்தனாக்கா இட் ஷுட் டெல் மீ foo இருக்குன்ட்டு வரணும். ஸோ உதாரணத்துக்கு இங்கே நான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, ஐ திங்க் இட்ஸ் ஆல்ரெடி தேர். get foo அப்படின்னு கொடுத்தனாக்கா எனக்கு foo அப்படிங்கிறது எனக்கு வரணும். அந்த டாஸ்க்கு நான் கொடுத்துட்டு what I am doing is like I am handing over the control to any other stuff. I'm telling like I'm going to sleep. Okay, just ஒரு 0 secondsல ஸ்லீப் பண்ண போகிறேன். அந்த ஒரு ஜஸ்ட் ஒரு மைனர் ஒரு ஸ்பிளிட் ஸ்டஃப்பில் if anyone wants to use the CPU go ahead and use it அப்படின்னு சொல்லிடுறேன். இன்னும் அது டாஸ்க் இன்னும் எக்ஸிக்யூட் ஆகலை. அப்புறமா என்ன பண்ணுறேன், அது எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஐ கிவன் தி டாஸ்க் ஐ மீன் ரெக்வஸ்ட் போயிடுச்சு, பட் ஐம் கேன்சலிங் த டாஸ்க் அஸ் வெல். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இந்த ஃபூ அப்படிங்கிறது வாங்கிருச்சு. ஓகே, அது வாங்கிட்டு இது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே அது தெரியாது. ரிசல்ட்டு வந்துருச்சு, அந்த ரிசல்ட் வச்சு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாது. அப்புறமா என்ன நடக்குதுனாக்கா, நவ் லெட் சி, இங்கே நான் வந்து திரும்பி அப்புறமா நார்மலாக கால் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாருக்கு நான் பாருன்னு ஐ மீன் பார் நான் வாங்குகிறேன், அப்புறமா பிங்கு நான் கொடுக்குறேன், அப்புறமா கெட்டுன்னு நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் என்ன நடக்குதுங்கிறது நம்ம பார்ப்போம். மேபி வி வில் டூ ஒன் another ஸ்டஃப். இதை நம்ம நார்மலாக எக்ஸிக்யூட் பண்ணால் என்ன ஆகுங்கிறத பார்த்துட்டு அண்ட் தென் மேபி வி கேன் சி. ஏன் இவ்வளோ தூரம் போய்கிட்டே இங்கேயே ஒன்று எழுதுவோமே. nano test redis.py. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், print r.get foo, print r.get bar. ஓகே, அப்புறமா print r.ping. இந்த 3 தான் நம்ம அங்கே எக்ஸிக்யூட் பண்ணேன். ஸோ இப்போ நான் இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நவ் ஐ மீன் ரைட் பண்ணிட்டு நவ் ஐ வில் ஜஸ்ட் எக்ஸிக்யூட் இட் கொடுத்தனாக்கா எனக்கு இப்படி இருந்துச்சு, ஃபூ பார் ட்ரூ. இந்த 3 வேலையுமே எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருச்சு. சீக்வன்ஷியலாக அங்கே நடக்குது. இப்போ அதே விஷயத்தை இப்போ நம்ம ஏசிங்கில் பண்ண போகிறோம். அப்போ என்ன நடக்குதுங்க பார்ப்போம். அகைன் இந்த இடம் தான் மெயினான விஷயம், அந்த ரெக்வஸ்ட் கேன்சல் ஆகிறது தான் மெயின். இப்போது நம்ம இதையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ பைத்தான் issue.py என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து அதை நம்ம அந்த கேன்சலேஷன் ஆஃப் தி டாஸ்க் கரெக்டாக முடிஞ்சிச்சு. பாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் கம்மிங் லைக் ஃபூ, பிங்குக்கு ஃபால்ஸுன்னு வந்துருச்சு, ஃபூக்கு பாங்குன்னு வந்துருச்சு.
ஸோ திஸ் இஸ் என்டையர்லி இஸ் a ராங் ஸ்டஃப். நான் கொடுத்த கீக்கு இது கரெக்டான வேல்யூ கிடையாது. ஸோ இதுதான் நடந்த பிரச்சனை. ஸோ தட் என்ன ஆச்சுனாக்கா இதே நீங்கள் அவங்க வந்து யூசர் மேனேஜ்மெண்ட்லேயே உள்ள திணிச்சிட்டாங்க. ஸோ தட் இப்போ ஒரு யூசருக்கான டேட்டா இன்னொருத்தர் வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு, இஃப் தேர் ஆக்சஸிங் லைக் சப்சிக்வென்ஷியலி. ஸோ திஸ் இஸ் தி ஆக்சுவல் ஸ்டஃப். இது வந்து இட் இஸ் நாட் ரெப்ளிகேட்டிங் இன் ஆல் ஐட்டம்ஸ், ஜஸ்ட் 4.5.3 அதுலேருந்து நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறமாக இப்போ வந்து Redis 7 வெர்ஷன் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இப்போலாம் அது நடக்கிறது கிடையாது. பட் அந்த டைமில் திஸ் வாஸ் தி இஷ்யூ தட் வாஸ் ஹேப்பனிங். ஸோ தட் யூசர்ஸ் வர் ஏபிள் டு சி லைக் அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ என்ன ஒரு அவுட்கம் ஆர் லைக் என்ன ஒரு தெரிஞ்சுக்கணும் இதுலேருந்து அஸ் எ டெவலப்பராக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இஃப் யூ ஆர் கோயிங் ஹெட் அண்ட் யூஸிங் திஸ் கனெக்ஷன் பூல்ஸ், யூ ஷுட் பி ஷுவர் ஓகே இது கரெக்டாக தான் கொடுக்குதா அப்படிங்கிறது நீங்கள் ரிடண்டன்ட் செக்கும் நீங்கள் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் டேக்கிங் இட் ஃப்ரம் கேட்ச், ஒரு கனெக்ஷன் பூல்லேருந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் யூ டோன்ட் நோ லைக் பிகாஸ் கனெக்ஷன் பூல் ஆல்ரெடி ரெக்வஸ்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட் கனெக்ஷன் இது எல்லாமே இருக்குது. நீங்கள் எடுத்து போட்டு ரேண்டமாக தான் எடுக்கணும், எது எடுக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி டைமில் யூ ஹாவ் டு டூ திஸ் செக் அஸ் வெல். இல்லாட்டினா யூ வில் பி எண்டிங் அப் லைக் திஸ். அகைன் திஸ் இஸ் ஆல்சோ நாட் ஏ பிக் ப்ராப்ளம். Since this is a big company, it seems it was a big problem. So yeah, yes Sivaram, like உங்களுக்கு ஏதாவது thought process இருக்குங்களா? இல்ல அந்த கனெக்ஷன் பூல் சொன்னீங்களா, ஆக்சுவலா இது கனெக்ஷன் பூல் சைடே இது மேபி கரெக்டா ஹேண்டில் பண்ணியிருந்தா பிரச்சனை போயிருக்கணும். ஆமாம், அதான் நீங்கள் அந்த சைடே கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தானுங்கன்னா அந்த இப்போ அந்த இல்லை இது கனெக்ஷன் பூலில் கூட உங்களுக்கு வராது. இது வந்து இந்த பேக்கேஜில் இருக்கக்கூடிய இஷ்யூ. இது வந்து ChatGPT மேலே இருக்கக்கூடிய இஷ்யூ கூட கிடையாது. ChatGPT சொன்னா அவங்க ஒரு ரிடண்டன்ட் செக் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரி இஷ்யூ நடக்குன்னு அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. தே வர் டோட்டலி ரிலைட் ஆன் அந்த தேர்ட் பார்ட்டி பேக்கேஜ்னால. இப்போது ஆக்சுவலாக பிரச்சனை தேர்ட் பார்ட்டி அந்த பேக்கேஜ். பட் ஆனால் அது வந்து நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணல. லைக் தே மே நாட் பி யூஸிங் லைக் தட். இவங்க கரெக்டான சினாரியோவில் இவங்க யூஸ் பண்ண சொல்ல திஸ் வாஸ் அன் இஷ்யூ தட் தே ஃபேஸ். ஓகே ஓகே. ஆனா இது ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கனெக்ஷன் பூல்ல நான் பொதுவா படிச்ச வரைக்கும் இந்த கனெக்ஷன் பூல் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வர்றது நேச்சுரல் தான். ஆனா பூலே வந்து இந்த கரெக்டான இந்த ஸ்டேட் கிளியரன்ஸை பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி பொதுவா ஜென்ரலான ஒரு பூலோட பிஹேவியரா இருக்கணும், ஸ்டாண்டர்ட் பிஹேவியரா இருக்கணும்னு படிச்சிருக்கேன் ஒரு இடத்துல. மேபி அது மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இது மாதிரி பிரச்சனை வந்திருக்காது. ஆனா இது எப்படி ப்ரொடக்ஷன்ல அடிக்குது? டெஸ்டிங்கே வச்சுக்க மாட்டாங்களா? எனக்கு அதுதான் எனக்கு அதிசயமா இருக்கு. கரெக்ட் தான். ஏதாச்சும் மேபி இன் எ ரஷ் ஆர் சம்திங் இப்போ கூட நிறைய நடந்துட்டு இருக்கு. இப்போ Cloudflare நேற்று ஒரு இஷ்யூ. அவனுங்க வந்து ரியாக்டில் ஒன் அனதர் பேக்கேஜ் டிப்ளாய் பண்ணதுனால மற்ற எல்லாருக்குமே 500 எரர் அடிச்சுட்டு நின்றுச்சு. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் பேக்கேஜ் அப்டேட் தான். பட் அகெயின் அது ஒரு ஹை சிவியரிட்டி தான் இருந்தது. ஸோ அதுக்கு அப்டேட் பண்ணானுங்க. பட் அந்த இதுலேயும் கொஞ்சம் பேருக்கு 500 எரர்ஸ் அடிச்சு நின்றுச்சு. ஸோ இதெல்லாமே செக் பண்ணியிருக்கணும், கரெக்டு தான். பட் ஆனால் இன் ரஷ் அது அப்படி நடக்காது ரியாலிட்டியில். இன் பேப்பர் எவ்ரி திங் வில் ஒர்க் ஃபைன். பட் இப்போது நாங்களே ஒரு சினாரியோ ஃபேஸ் பண்ணிட்டோம். எப்படின்னாக்கா டிபி இருக்குது, சம் ரீட்ரேஸ் வந்து பேக் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ 18 GB இருந்த டிபி அடுத்த நாள் காலையில் பார்க்க சொல்ல 1 TB ஆயிடுச்சு. அண்ட் தென் எவ்ரி ப்ராசஸ் வாஸ் ஆன் ஹால்ட். ஓகே, திருப்பி எங்களால் எந்த ஆக்ஷன்ஸுமே பண்ண முடியல. ஏன் பண்ண முடியலன்னா அந்த டிபியில் இடம் இல்லை, அதனால் எந்த ஆக்ஷனுமே பண்ண முடியாது. வேணா படிச்சுக்கோ அவ்வளோதான் சொல்லுது. டெலீட்லாம் பண்ண முடியாது. டெலீட்லாம் பண்ணணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா மெமரி வேணும்னு சொல்லுது. இப்போது நாங்கள் ஆமாம். ஸோ ஏன்னா இப்போது வேக்யூமே நடக்கணும்னா கூட உங்களுக்கு வந்து எம்டி ஸ்பேஸ் இருந்தால் தான் வேக்யூமே நடக்கும். இல்லாட்டினா ஆட்டோ வேக்யூமும் நடக்காது. ஃபுல்லாக அடைச்சிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ நாங்கள் திருப்பி அதை 2 TBக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறமா கிளியர் பண்ணி அந்த எல்லாமே பண்ணோம். இட்ஸ் ஏ காஸ்ட் ஆக்சுவலி. இப்போ நாங்கள் அப்படியே 2 TBக்கு நாங்கள் விட்டுட்டு அப்படி தான் பண்ண முடியும். ஏன்னா சின்ஸ் வி ஆர் யூசிங் போஸ்ட்கிரஸ்
இப்போ நாங்கள் திருப்பி அந்த சர்வரை நாங்கள் டெலீட் பண்ணிவிட்டு ப்ராப்பர் மைக்ரேஷன் திருப்பி நாங்கள் பண்ணால் தான் காஸ்ட் எங்களுக்கு கம்மியாகும். இல்லைன்னா நாங்கள் 2 TB காஸ்ட் வச்சு வி ஹேவ் டு லீவ். 2 TB காஸ்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் உங்களுக்கு வந்து 30,000 கிட்ட வந்துடும் மந்த்லி. எங்களோட நீடே அது கிடையாது. ஸோ அன்னெசரியாக நாங்கள் அவ்வளோ இது பே பண்ண வேண்டாம். ஸோ அகைன் திஸ் ஸ்டப்ஸ் ஆர் நாட் ஹேப்பன். இது நம்ம எதுவுமே யோசிக்க முடியாது, தப்புன்னு நடக்கும். ஓகே ஓகே. ஆனா போஸ்ட்கிரஸ்ல பொதுவா ஏதாவது கண்ட்ரோல் வச்சிருப்பானா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பேஸ் மேக்ஸிமம் இதுக்கு மேல தாண்டாது? நம்ம செட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி. லைக் வி ஷுட் ஹவ் செட் சம் ட்ரிகர்ஸ் ஆர் சம் மெக்கானிசம்ஸ். இப்போ அந்த டைம்ல என்ன பண்ணிட்டாங்கனாக்கா சும்மா ஓகே ஃபைன் வரது வரட்டும், நான் சும்மா டிபி காண்டி யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போட்டாச்சு. ஸோ அதனால ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. as you mentioned like வெல் ஸ்ட்ரக்சரா இருந்துச்சுனாக்கா இதெல்லாம் உங்களுக்கு வராது. ஆனா அந்த வெல் ஸ்ட்ரக்சருங்கிறது இருக்காது. புரியுது. ரைட் ஃபைன். ஓகே, வேற யாருக்காச்சும் நீ தாட் ப்ராசஸ்? கார்த்திக், பாலசரவணன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ யூஸ்வலாக நமக்கு இந்த மாதிரி சினாரியோஸ் நிறைய ப்ரொடக்ஷன் ஆப்ஸ்ல ஆல்ரெடி இருக்கு. அதனால நான் கரெக்ட். யா இது எல்லாமே இருக்கும் தான். பட் யா அகைன் தட் நீட்ஸ் டு பி ஈவன் டெஸ்டிங்கோட நம்மளால சில இது நம்ம என்ன சினாரியோஸ் இல்லை யூஸ் கேசஸ் பண்ணிருக்கோமோ அதுக்கு தான் டெஸ்ட் பண்ணுவோம். ஆமாம் அகைன் கரெக்டு தான். ஸோ அந்த ரெக்வஸ்ட் கேன்சல் ஆகி ஏதாச்சும் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்க மாட்டானுங்க. ஸோ அந்த இடத்துல அது மிஸ் நடந்திருக்கும். அகைன் இட் வாஸ் லைக் டெஸ்டட் பிஃபோர் தென் இட் வுட் ஹவ் ஹேப்பன்ல. ஸோ அந்த மாதிரி சின்னதாகவே யோசிச்சிருக்கவே மாட்டானுங்க. ஸோ தட் இஸ் தி ப்ராப்ளம். ஏன்னா வேற யூசரோட டேட்டாஸ் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நமக்கு டேட்டா பிரீச் அகைன்ஸ்ட் டேட்டா வயலேஷன் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ்ல ஏதாவது போய் நிற்கும். அப்போ அவ்வளோ ஈஸியாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்போது? ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஷேர் ஆன டேட்டா இட்ஸ் நாட் லைக் ஏ ஜஸ்ட்டு அந்த சாட்டோட ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி தான் ஷேர் ஆயிடுச்சு. ஓகே, இட் இஸ் நாட் லைக் யூஸருடைய டீட்டெயில்ஸு. ஓகே, யூஸருடைய டீட்டெயில்ஸும் அந்த பெய்ட் யூஸருக்கு ஷேர் ஆச்சு. என்னதுனாக்கா அவங்களோட கிரெடிட் கார்டோடைய லாஸ்ட் 4 டிஜிட்டு, அப்புறமா எக்ஸ்பிரேஷன் டேட்டு, அந்த இதெல்லாமே ஷேர் ஆச்சு. ஸோ அகைன் இட்ஸ் அ ப்ராப்ளம் தான், கம்ப்ளைண்ட்ஸ் ப்ராப்ளம் தான். பட் நோ ஒன் ரைஸ் எனி ஸ்டஃப் ஐ சீன். எதுவும் பெருசாக வரல. மேபி தே வுட் ஹவ் கிவன் லைக் சர்வீஸ் கிரெடிட்ஸ் மாதிரி ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்க ஒரு பேங்க் வந்து நீங்க ரீச் பண்றீங்களோட லாஸ்ட் 4 டிஜிட் கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் தான் கேட்பாங்க. உங்களுக்கு அந்த 4 நம்பர் இருக்குன்னா இதை வச்சு உங்களால அட்லீஸ்ட் ஒரு மினிமம் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட முடியும். ஓகே, தென் இட்ஸ் ப்ராப்ளம் தான். பட் ஆனால் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்கங்கிற ஐடியா இல்லை. பட் மேபி ஐ கேன் செக் இன். மேபி நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம திருப்பி நம்ம சந்திப்போம் இல்லையா, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நைஸ் இன்புட். ஓகே தென். ஸோ வேறு எந்த கேள்விகளும் இல்லை என்றால் நம்ம முடித்துக் கொள்ளலாம். ஸோ அண்ட் தென் நாளைக்கு AW செஷன் இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் மேபி யூ கேன் ஜாயின். ஐ கேன் ஷேர் தி லிங்க் அகைன். ஸோ விபிசி பற்றி ஆல்ரெடி நம்ம குரூப்ல இல்லைன்னு நினைக்கிறேன். ஜி அனுப்பியிருக்கீங்களா? இல்லை, ஆல்ரெடி அனுப்புனான்னு தெரியல. லைக் ஐ வில் ஷேர் இட் அகைன். நான் பார்க்கும்போது எந்த செஷன்ல மண்டேன்னு போட்டிருந்தீங்க. நான் இல்லை அது வந்து வேற. இது இன்னொன்று வந்து சண்டே ஈவினிங் 3 to 5 சும்மா we will just share our knowledges. ஸோ என்னென்ன ட்ரை அவுட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு இருக்குது. ஸோ ஐ கேன் ஷேர் தட் லிங்க். ஓகே தென் அப்போ கடையை முடிக்கொள்ளலாம். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஜி.